உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 2 பேருக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது. ஏய், அத நானும் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய், வாய மூடுறி. என்னத்த ஒத்துக்க மாட்டேன்? என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நேத்து அவன் குடிச்சிட்டு கிடந்தான்ல, அப்ப உன்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? அவனும் தாண்டி கேவலமா பேசிட்டு இருந்தான். அப்போ உன் புள்ள சரியில்லை தானே? இங்க பாருங்க, இவ மட்டும் எனக்கு மருமகளா அந்த வீட்டுக்கு வந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். ஏய் சாவடி, சும்மா செத்து போயிடுவேன் மிரட்டிட்டு இருக்கியா? நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா உடனே நான் பயந்துருவேனா? இங்க பாரு, எனக்கு உன்னை விட என் புள்ளதான் முக்கியம். ஆமா, உங்களுக்கு உங்க புள்ள முக்கியமாக்கும். உங்களுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு தானே முக்கியம். ஏய், எப்படி வேணா வச்சுக்கடி, ஆனா வானதி தான் என் மருமக. அதை யாராலையும் இனிமே மாத்த முடியாது. பாக்கலாம், அவ மருமகளா நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி நல்லா வாழறான்னு பாக்கலாம். அடியே, ஏமாத்தி என் புள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிட்டல, இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகம் தாண்டி. என்ன இப்படி பேசிட்டு போறா? ஐயோ போச்சே, என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு. இனிமே நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சே. சுப்பு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மணவர வரைக்கும் வந்து என் பொண்ணு கல்யாணம் நின்னு போனா அதுக்கப்புறம் அவளை யாருன்னே கட்டிக்குவா? உடனே என்ன முடிவு எடுக்கிறது எனக்கும் தெரியல. மாமா, நந்தினிக்கும் கரிகாலன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நந்தினி கரிகாலன் மாமா 2 பேரோட கல்யாணமும் இப்போ நின்னு போச்சு. அவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலனா அவங்களோட வாழ்க்கையே வீணா போயிடும். சுப்பு பெரியமாவோட ஆசை, உங்க கனவு எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படி எதுவுமே நடக்க கூடாதுன்னா இவங்க 2 பேருக்கும் இப்பவே கல்யாணம் நடக்கணும். நந்தினி சுந்தர மாமாக்கு மருமகளா ஆகணும். ஏய், இது என்ன பொம்மை கல்யாணமா? ஏதாவது பேசிட்டு இருக்காத. பெரியவங்க பேசி முடிவெடுப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் இதுல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா வானதி சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றதுல நியாயம் இருக்குன்னு படுது. 2 பொண்ணுமே உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? இப்போ வானதி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. நந்தினி கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. நீங்க கொடுத்த வாக்கியம் நிறைவேற்றின மாதிரி ஆயிடும் இல்லையா? என்ன சுப்பு, அமைதியா இருக்கீங்க? இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணே, எனக்கு இதுல முழு சம்மதம். எனக்கு என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால கரிகாலனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு. அத்தை,
சரி, முதல்ல கரிகாலன் நந்தினியும் கேட்போம். கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஒன்றா வாழ போகிறவங்க அவங்க. அதனால அவங்க 2 பேரும் சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும். நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கரிகாலன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, போய் பேசிட்டு வா. கரிகாலா, நீ போ. சரிப்பா. எனக்கு இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல கரிகாலா. நடக்கிறது எதையுமே என்னால நம்ப முடியல. அருள் எதுக்காக வானதி கழுத்துல தாலி கட்டணும்? அவன் போதையில நீ நினைச்சு வானதி கழுத்துல தாலி கட்டியிருக்கலாம். அப்படி நான் நினைச்சு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற ஆளு அருள் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நீ சரியான பதில் சொல்லு. சரி, அருள் போதையில இருந்தா அதனால தெரியாம வானதி கழுத்துல தாலியை கட்டிட்டான். ஆனா அந்த வீடியோல அருள் வலு கட்டாயமா தாலி கட்டும் போது வானதி எதிர்க்கவே இல்லையே. ஏன்? அவன் நினைச்சிருந்தா அவன் தாலி கட்டுறத தடுத்திருக்க முடியல. ஏன் அவன் அதை தடுக்கல? கரிகாலா, நீ என்கிட்ட உண்மையதான் பேசுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். எதுக்கு வானதி அருள் தாலி கட்டும் போது தடுக்கல? அது வானதி அருளை காதலிச்சதுனால அவ தடுக்கல. என்ன சொல்ற கரிகாலா? வானதி அருளை லவ் பண்ணாளா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவ அருளை தான் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.